ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வருகின்ற 2025 குரூப் 4 தேர்விற்கான பொது தமிழ் பகுதி ஈயிலிருந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பாரதியார் பற்றின தகவல்கள் என்று பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்த்தது பிறகு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாரதியார் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாட்டுக்கொரு புலவன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவரோட காலம் என்னென்னா 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. அவரோட மேற்கோள்கள் பார்க்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது 6th அண்ட் 9th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது 9th புக்கில் இருக்குது. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அவரோட பெற்றோர் யார்னா சின்னசாமி, லக்குமி அம்மாள். நெக்ஸ்ட் அவரோட ஊர் என்னன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். அது திருநெல்வேலின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, இப்போ தூத்துக்குடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவரோட நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன பட்டம் வாங்கியிருக்காருன்னா, எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்ற பட்டம் வாங்கியிருக்காரு. அது எப்போனா 11 வயதிலே சிறப்பாக கவி பாடும் திறமை கொண்டதால் 11 வயதிலேயே 1893 அவருக்கு பாரதின்ற பட்டம் எட்டயபுரம் மன்னரால் வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அவரோட கவிதைகள், அவர் நூல்கள் எல்லாம் எதை பாடுபொருளாக வச்சு அவர் பாடியிருக்காருன்னா, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள், இயற்கையை பல வகைகளாக போற்றுகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவரோட நூல்களில் முப்பெரும் பாடல்கள்னு எதை சொல்லுவாங்கன்னா, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேங்களா? அதான் முப்பெரும் நூல்கள் சொல்லுவாங்க. அப்புறம் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, பாரதியார் கவிதைகள், அதில் காற்றுன்ற ஒரு கவிதை இருக்கும். நெக்ஸ்ட்டு நவதந்திர கதைகள், சொர்ணகுமாரி. இதில் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இது மூணுமே முப்பெரும் பாடல்கள். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு இது காவியம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி இது குழந்தைகளுக்கான நீதி இலக்கியங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதழ்கள் பார்க்கலாம். இதழ்கள் இந்தியா, சுதேசமித்திரன், விஜயா, பாலபாரதம், கர்மயோகி, சித்ராவளி, சக்கரவர்த்தினி, சூர்யா. ஓகேங்களா? இதில் அவர் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எதுனா இந்தியா, விஜயா, அப்புறம் சூர்யா. நெக்ஸ்ட்டு துணை ஆசிரியராக சுதேசமித்திரன். அது இதழில் அது ஒரு பத்திரிகை, அதில் துணை ஆசிரியராக அவர் பணியாற்றியிருக்காரு. அப்புறம் பாலபாரதம்னா யங் இந்தியா. பாலபாரதமும் கர்மயோகியும் இங்கிலீஷ் பத்திரிகை. நெக்ஸ்ட்டு அவர் கேலி சித்திரங்கள், எதில் முழுமையும் கேலி சித்திரங்கள் வெளியிட்டார்னா சித்ராவளி. ஓகேங்களா? சக்கரவர்த்தினி 1905 வெளிவந்திருக்கு. மற்ற தலைவர்கள்லாம் பாரதியாரை என்னென்னலாம் சொல்லி போற்றிருக்காங்கன்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டின் சொத்து, தமிழ்நாட்டின் கவிஞர் என்று ராஜாஜி காந்தியிடம் பாரதியாரை பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இவர் இந்திய நாட்டின் சொத்து, பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் காந்தி பாரதியாரை பார்த்து இவர் இந்திய நாட்டின் சொத்து, பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படிலாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரதியை நினைத்தால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்திய நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, நாமக்கல் கவிஞர். இவர் யாருன்னா கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாட்டு எழுதினார் இல்லையா, அவர் தான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாடல்.
பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது வந்து 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து எந்தெந்த புக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த புக்கில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். இது 6th புக்கில் இருக்குது. பாரதியார் சொன்னது தான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பாரதியார் சொன்னது தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்த்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்து அன்பு வேணும், தெய்வ உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. இதில் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து கல்வி உடையவர்கள் மேலோர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா உயிர்களிடத்துமே அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வந்து வலிமையான மனம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கென பிறந்ததில்லை, உண்மையை வெறும் புகழ்ச்சி இல்லை, ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம், ஒரு சொல் கேளீர், தேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்க செழிக்க செய்வீர், பழமை என்று பாவனை பேசலன்றி பழமையிலிருந்து நிலைக்கிளியே பாமரர் ஏதறிவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பாஞ்சாலி சபதம் மாலைக்கால வருணை அர்ஜுனன் வந்து பாஞ்சாலியிடம் கூறுவது போல அமைஞ்சிருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு, இவரின் வசன கவிதைகள் வால்ட் விட்மன், கலீல் கிப்ரான் கவிதையோடு ஒப்பிடத்தக்கவின்னு சொல்கிறாங்க. வால்ட் விட்மன்ன்றவங்க யாருன்னா பாரதியின் புது கவிதையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியை திறமிக்கதாய் ஆக்கும் அறிஞருள் பாரதியும் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒரு மேற்கோள் பார்க்கலாம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசி நீங்க வந்து தோன்றியவன் பாரதியார். நெக்ஸ்ட்டு, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்ததடி பாப்பா, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்பதேன் வந்து பாயுது காதனிலே. அதுவும் பாரதியாரோட தான். பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ, மனதில் உறுதி வேண்டும், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். நெக்ஸ்ட் ஒன், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அவரோட மேற்கோள்கள் தான். இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணாமல் படித்தா கண்டிப்பாக இப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஸோ உடனே நோட் எடுத்து பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. நெஞ்சையலும் சிலப்பதிகாரம், அதுவும் தென் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் வந்து கம்பனை போச்சிருக்காரு. இதில் வந்து சிலப்பதிகாரத்தை போச்சிருக்காரு. தென் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, இது வந்து சித்தர் பாடல்களில் வரும். நெக்ஸ்ட்டு, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். நெக்ஸ்ட்டு, உழவுக்கு தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அவரோட சிறப்பு பெயர்கள். தேசிய கவி, மகாகவி, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ்தேனி. இவருக்கு மகாகவின்ற பட்டம் யார் கொடுத்தானா வாரா. நெக்ஸ்ட் அவரோட புனைப்பெயர்கள் சக்திதாசன், காளிதாசன், ஷெல்லிதாசன், சாவித்ரி, உத்தம தேசபிமானி, நித்திய தீரர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விவேகானந்தரின் சீடரான நிவேதித்தையை குருவாக கருதினார். என்ன குருன்னா ஞான குரு. அவரோட அரசியல் குரு யாருன்னா திலகர். ஓகேங்களா. இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். அவர் வந்து ஒரு பெண் எழுத்தாளர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கின பெண் எழுத்தாளர். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாரதியார் அரசியல் குரு
பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னா திலகர். தென் கவி பட்டம் வந்து ராமசுவாமி ஐயங்கார், அவர் வந்து வாரான்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாரதியாருக்கு மகாகவி பட்டம் வழங்கியவர். பாரதியார் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியார் பாடல்கள் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தது வந்து பரளி சு. நெல்லையப்பர். ஃபஸ்ட்டு வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் தான் பரளி சு. நெல்லையப்பர். இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பாரதியோட இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல, பாரதியோட படம் இப்போ தற்கால படமாவது வரைஞ்சவர் யாருன்னா ஆரிய என்ற பாஷ்யம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தம்பி என்று யாரை பாரதி அழைத்தார்? பரளி சு. நெல்லையப்பர். இவர் தான். பாரதி மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வந்து அவர் வந்து பணி செய்தார். தென் சென்னையில் ஜனசங்கம் என்ற அமைப்பையும் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1909 பாரதியின் முதல் கவிதை ஒரு வெளியாயிருக்கு. எதுலனா சுதேச கீதங்கள். அதில் தான் வந்து பாரதியோட முதல் கவிதை வந்து 1909 வெளியாயிருக்கு. தென் மதுரை விவேகபானு இதழ். மதுரையில் விவேகபானுன்ற ஒரு இதழில் தனிமை இயக்க பாடல்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. தென் வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் எழுதிய வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தார். இல்லை, அப்போ வந்தே மாதரம் பாடலில் மொழிபெயர்த்தவர் பாரதியார் தான். ஓகேங்களா. அது வந்து வடமொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் அவர் எழுதினது தான் இவர் வந்து தமிழில் வந்தே மாதரம்னு மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1912 பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழில் தோன்றிய முதல் உரைநடை என்னென்னா ஞானரதம். அவர் வந்து 3 உரைநடை எழுதியிருப்பார். சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். அதில் ஃபஸ்ட்டு தமிழிலே தோன்றிய முதல் உரைநடை எதுனா ஞானரதம். ஓகேங்களா. பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. பாரதிதாசனுக்கு திருச்சியில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாரதியாருக்கு பல்கலைக்கழகம் வந்து கோயம்புத்தூரில் 1982. கிருதயுகம் தம் பாடலில் அடிக்கடி கையாண்டுள்ள சொல் இந்த வேர்டு தான். கிருதயுகம் அப்படின்றது தான் பாரதியார் தம் பாடல்களில் அடிக்கடி கையாண்டிருக்காரு. ஓகேங்களா. வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியை சந்திக்கும் பழக்கம் உண்டு அவருக்கு. ஓகேங்களா. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தவரும் பாரதியார் தான். ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்சஸ் என்னும் வசன கவிதையை அறிமுகம் செய்தவர் யார் தான்? நம்ம பாரதியார் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு மேற்கோள் தான் பார்க்க போகிறோம். கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதும் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி. அது பாரதியார் சொன்னது. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இது வந்து 6th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடியே கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. இது வந்து 7th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழியவே. இது வந்து 8th புக்கு. நெக்ஸ்ட்டு, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இதுவும் 8th புக்கு. நெக்ஸ்ட்டு, வானகமே இளவேயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலில் நீரோ. இது வந்து சினிமா பாடல் கூட. இது வந்து 9th புக்கில் இருக்குது. காட்சேவா இது வந்து 10th புக்கு. இது எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற பாரதியாரோட பாடல்கள். நெக்ஸ்ட்டு, திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட. இது வந்து 10th புக்கில் இருக்குது. இங்கு எவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இது வந்து 10th புக்கில் இருக்குது. நிலாவையும் வானத்தையும் மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொடு கோல வெறி படைத்தோம். இது வந்து 10th புக்கில் இருக்குது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இது வந்து 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இது 10th புக்கில் இருக்குது. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரே. இது வந்து 11th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்தார். இது வந்து
பெண்களை பற்றின பாடல். இது வந்து 11th புக்கில் இருக்குது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இது வந்து 11th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல், இதுவும் இன்னும் 11th புக்கில் இருக்குது. நல்லதோர் வீணை செய்வதே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, இது 11th புக்கில் இருக்குது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, இதுவும் 11th புக்கில் இருக்குது. 30 கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிபதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள், இது வந்து ஓல்டு புக்கு. ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கிறது. இதுவும் ஓல்டு புக்கு தான். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும், இது வந்து ஓல்டு புக்கு தான். நெக்ஸ்ட்டு தமிழ் இதழ்களில் தமிழ் தலைப்பிடுவதில் முன்னோடி யார்னா, தமிழ் இதழ்களில் தமிழ் தலைப்பிடுவதில் முன்னோடி வந்து பாரதியார். ஓகேங்களா. தலைப்பிடல், அதுக்கு வந்து மகுடமிடல்னு அவர் வந்து பொருள் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு சக்கரவர்த்தினி, அந்த இதழில் வந்து குரல் வெண்பா பாடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சித்ராவளி, அதில் வந்து கருத்து படங்கள் மட்டுமே வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு விஜயா இந்தியா, அது ரெண்டுமே கருத்து படங்களில் வெளியிட்டிருக்காரு. அப்புறம் இந்தியான்றது சிவப்பு வண்ணத்தில் வந்து வெளியிட்டார். அது ஏன்னா புரட்சிக்கும் விடுதலையும் குறிக்குமா. இப்போ சிவப்புனாலே நம்ம புரட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதை குறிக்க. அப்போவே பாரதியார் வந்து இந்தியான்ற பத்திரிகையை சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருக்காரு. இது வந்து ஒரு அரசியல் கருத்துக்கள் வெளியிடப்பட்ட பத்திரிகை. ஓகேங்களா. அப்புறம் வார பத்திரிகையும் கூட. நெக்ஸ்ட்டு அவரோட படைப்புகள் வெளிவந்த இதழ்கள் எது இதிலெல்லாம் வெளிவந்திருக்குன்னா, சர்வஜன மித்ரன், ஞானபானு, தேசபக்தன், கதாரத்னகரம், காமன்வில், கலைமகள், இதிலெல்லாம் வந்து அவரோட படைப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து தீப்போல் சினத்தீ அப்படின்னு யார் சொன்னதுன்னா பாரதி. அவரோட கட்டுரை என்னன்னா, தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை. நெக்ஸ்ட் அவரோட கவிதை பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். அடுத்து பரளிசு நெல்லையப்பர், அவரை பற்றி என்னன்னா, அவர் வந்து 3 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு, இந்த 4 நூல்களையுமே அவர் தான் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா. சூரியோதயம், கர்மயோகி, இந்த 2 இதழ்களிலுமே ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. அப்புறம் வந்து லோகோ பகாரி, தேசபக்தன், இதில் இந்த 2 இதழ்கள்லையும் துணை ஆசிரியராக இருந்து அப்புறம் வந்து ஆசிரியராக ப்ரொமோட் ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட கவிதை நூல்கள் என்னென்னா, நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் மொழி. நெக்ஸ்ட் அவர் வாழ்க்கை வரலாறு நூல், யாரோட வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருக்காருன்னா, பாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரா பத்மநாபன் பதிப்பித்தது என்னன்னா, பாரதியார் கடிதங்கள். பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் தான் இந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். அதை வந்து யார் வந்து எழுதியிருக்காருன்னா, ரா பத்மநாபன், இவர் வந்து பாரதியாரோட நண்பர். ஓகேங்களா. பாரதியார் வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பார்னா, நெல்லையப்பர், பரளி நெல்லையப்பரை தான் தம்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாரதியார் பற்றி பார்க்கும்போதே பாஞ்சாலி சபதம், அதை பற்றின ஒரு ஸ்மால் டேட்டாஸ் பார்த்துட்டு போயிடலாம். பாஞ்சாலி சபதன்றது ஒரு குறுங்காப்பியம். ஓகேங்களா. அது வந்து பெண் உரிமை காப்பியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 பாகம், 5 சருக்கம், 412 பாடல்களில் வெளிவந்திருக்கு. ஓகே, 412 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதில் 5 சருக்கம் சொன்னல, அது என்னென்னா, சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுத்தல் சருக்கம், சபத சருக்கம். இந்திர மாநகரை யார் ஆள்வாங்கன்னா, பாண்டவர்கள். ஓகேங்களா. பாண்டவர்கள் 5, அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து பாஞ்சாலி. அத்தினாபுரம் மன்னர் வந்து துரியோதனன் பாஞ்சாலியோட நகைப்புக்கு ஆளானதுனால சகுனி அழித்து ஒரு மண்டபம் கட்டி அதை பார்க்குறதுக்காக பாண்டவர்களை வரவழைத்து அங்கே வந்து சூதாட்டம் விளையாட வச்சு அதில் வந்து அவங்கள அடிமைப்படுத்தி பாஞ்சாலியோட சாரியை உருவ பார்ப்பாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் தான் வந்து சாரி கொடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்க.
அதுதான் வந்து இந்த கதையோட கரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓகே, அத்தினாபுரம் மன்னர் வந்து துரியோதனன், அவர் பாஞ்சாலி நகைப்புக்கு உள்ளானார். நெக்ஸ்ட் வந்து துரியோதனின் மாமன் தான் சகுனி. துரியோதனின் தந்தை வந்து திருதராட்டிரன். திருதராட்டிரனோட தம்பி தான் விதுரன். இவரை அழைத்து தான் பாண்டவர்களை போயிட்டு அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மடப்பிடி. இது வந்து ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. பாஞ்சாலி மடப்பிடின்றது பாஞ்சாலி. நெக்ஸ்ட் வந்து இது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுத பெற்றது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்பில் ஃபஸ்ட் நம்ம பாரதியார் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகம் தொடர்பான செய்திகள்லாம் 1 by 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என பாடியவரும் பாரதியார் தான். ஓகே, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். இந்த வரிகள் வந்து பாரதியார் பாடல்களில் எதில் இடம்பெற்றிருக்குன்னா குயில் பாட்டு. நெக்ஸ்ட்டு பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்னா ரா பத்மநாபன். இவர் வந்து பாரதியாரோட நண்பர். ஓகேங்களா. பாரதியார் தம்பின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருப்பான்னா பரளிசு நெல்லையப்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். நெக்ஸ்ட்டு முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதிதாசன். அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னா நெல்லை சு முத்து. வெறும் ஆத்திச்சூடின்னு கேட்டால் ஔவையார். ஓகேங்களா. அப்போ புதிய ஆத்திச்சூடி யார்? பாரதியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எவனம் காத்தல் செய் அப்படின்றது எதில் வந்து இடம்பெற்று அப்படின்ற வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார் எழுதுனது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு யார் பாடியிருக்காருன்னா பாரதியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று பாடியவரும் பாரதியார் தான். புதிய ஆத்திச்சூடி இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ வந்து இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. புதிய ஆத்திச்சூடி யார்? பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தது? உரைநடை இலக்கியம். இது நம்ம பார்த்துருப்போம். ஞானரதம்ன்றது ஃபஸ்ட்டு தமிழில் இயற்றப்பட்ட ஃபஸ்ட்டு உரைநடை நூல். ஓகேங்களா. அது வந்து பாரதி தான் எழுச்சிருப்பாங்க. இப்போ ஞானரதங்கிறது உரைநடை இலக்கியம். ஓகேங்களா. எத்தனை உரைநடை பாரதியார் வந்து இயற்றிருக்காருன்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஓகேங்களா. 3 உரைநடைகள் பாரதியார் இயற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன். பாவிய கொத்து பாவலியரை பெருஞ்சித்தனார். கண்ணன் பாட்டு பாரதியார். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக. கம்பர் வந்து சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்த ராஜராஜ சோழன் உலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு. பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம். ஓகே. நெக்ஸ்ட்டு யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவரும் பாரதியார். பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார்? வால்ட் விட்மன். இவரோட சாயலில் தான் பாரதியார் வந்து வசன கவிதை எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு நாட்டுக்குரியதான ஓட்டைசான் நினைப்புடையர் அல்லர் யார்னா பாரதியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறியவரும் பாரதியார் தான். நெக்ஸ்ட்டு நாமார்க்கும் குடியொல்லும் எனும் பாடல் யாரை அச்சமில்லை என பாட தூண்டியது? இது வந்து பாரதியாரை தான் நாமார்க்கும் குடியொல்லும் எனும் பாடல் வந்து அச்சமில்லை என பாரதியாரை பாட தூண்டியது. ஓகேங்களா. பொருந்தாத இணையை கண்டறிய சிறுபஞ்ச மூலம் காரியாசன் தான் கரெக்டு. ஞானரதம் பாரதியார் இவர் உரைநடை நூல். எழுத்து சிசு செல்லப்பா இவரோட நூல் தான். குயில் பாட்டு வந்து பாரதியார். ஓகேங்களா. இது வந்து கண்ணதாசன் இருக்குது. அப்போ இதுதான் வந்து தப்பு. பட் இதுதான் வந்து இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வந்து யாருன்னா வால்ட் விட்மன். இவரோட சாயலில் தான் வசன கவிதையை அவர் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற பாடல்கள் யாருடையதுன்னா தேசிய கவி பாரதியார். அவங்க தேசிய கவி, மகாகவி அப்படிலாம் வந்து பாரதியாருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஓகேங்களா. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்னா பாரதியார். அந்த கவிதை வந்து ஃபஸ்ட்லாம் மன்னர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து அப்படிலாம் இல்லை. அந்த கட்டுப்பாட்டை உடச்சி எளிய மக்களுக்கும் அது வந்து போய் சேரணும் அப்படின்னு பரப்பியவர் யாருன்னா பாரதியார் தான். காண்பவர்கள் சீட்டுக்கவி எழுதியவர். சீட்டுக்கவினாலே சுப்பிரமணிய பாரதியார். நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடர் அழைக்க பெறுபவர். நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னு யார் சொல்லுவான்னா பாரதியார். இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருப்பான்னா பாரதிதாசன் வந்து பாரதியார் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா, மரம் பாட வந்த மரவன், செந்தமிழ் தேனி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டும் பார்க்கலாம். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுபவரும் பாரதியார் தான். நெக்ஸ்ட்டு, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி. நெக்ஸ்ட்டு, ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா. ஓகேங்களா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா என்று கூறியவரும் பாரதியார் தான். நெக்ஸ்ட்டு, யூனிட் 8 பாரதியார் பற்றி கேட்ட கொஸ்டின் இது. செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யாருன்னா செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை அப்படிலாம் வந்து தாசன் பாரதியாரை புகழ்ந்திருப்பார். ஓகேங்களா. பாரதிதாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்திருப்பார். அப்போ இவங்க தான் ஆன்சர். எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் உணர்வுகளை தூண்டினார்? அப்படி யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலிருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னா பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் யாருன்னா பாரதிபுர மன்னர். அவர் வந்து 11வது வயதிலேயே வந்து அவருக்கு பாரதி என்ற பட்டம் வந்து வழங்கிட்டாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.